தற்போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சியிலே பார்க்கலாம். திமுக தலைமையில ஆட்சி அதே மொழிபெயர்த்து சொல்லணும். அவர் ஆங்கிலத்தில் சொன்னார், தமிழ்ல சொல்ல போறாங்க. அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒரு முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் அவர்களும் முகில் பாஸ் அவர்களும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களும் இன்று காலை தலைவர் கலைஞர் அவர்களை இல்லத்தில் வந்து சந்தித்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய கொள்கை. எனவே அதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பேச்சுவார்த்தையில தொகுதிகளோ இல்ல எண்ணிக்கைகளோ அதை பற்றி பேசியிருக்கீங்களா? தொகுதிகளை பற்றியோ எண்ணிக்கைகளை பற்றியோ இந்த பேச்சுவார்த்தையில் பேசவில்லை. உடன்பாடு உண்டு என்பதை உறுதி செய்துவிட்டு போயிருக்கிறார். வந்தா உங்களை நிச்சயம் அழைச்சு நாங்க சொல்லுவோம். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமா, பண்ணிட்டு இருக்கோமா? இப்ப இல்ல, ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பாகங்கள் வாரியா முகவர்கள் நியமிக்கக்கூடிய அந்த பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. தெருமுனை கூட்டங்கள், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த பணியெல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக வந்து அழைப்பு விடுக்கப்படுமான்னு கேட்டதுக்கு திமுக தலைமை முடிவு செய்யும். இந்த நிலையில என்ன விஷயங்கள் அடுத்த கட்டமா இப்ப காங்கிரஸ் வந்து உறுதியாகிவிட்டது. தேமுதிகவுடைய நிலைப்பாடும் அது திமுகவுடைய என்ன செய்யும்? ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பே போதுமானது. ஆக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற நேரத்தில் நிச்சயமாக அவரோடு பேசி ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் அதை பத்தி விமர்சனம் பண்ண தயாரா இல்ல. நான் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். சுப்பிரமணிய சாமி சொன்ன பேச்சு வந்து அவருடைய கருத்து. சில அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தேர்தல் நேரத்தில் அவங்கவுங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நோட்டிபிகேஷனே வரல இன்னும். நோட்டிபிகேஷன் வந்து தேர்தல் அதற்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தேதியெல்லாம் அறிவிக்கப்படுது பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இதுக்கெல்லாம் ஒரு நிச்சயம் ஒரு முடிவு வரும். நிச்சயமா அதுவும் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை.